ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மத்தியான சாப்பாடெல்லாம் தயாராகிட்டு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க ஒன்றுண்டா வரிசை கட்டி பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு, சம்பாரிச்சு சோறு தான் இன்றைக்கு படிச்சிருக்கேன். ஆனால் மஞ்சள் எல்லாம் போட்டு இன்றைக்கு மஞ்சள் சோறு படிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புடலங்காயில் ஒரு பால் கறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் பால் கறி. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். புடலங்காயில் வரையும் வறுக்கலாம், ஆனால் பால் கறி தனி சுவை தெரியுமா? அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை குழம்பு. இன்றைக்கு முட்டை குழம்பு நான் வித்தியாசமாக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி தெரியுமா? இன்றைக்கு குடமிளகாயோட சேர்த்து வச்சேன். கேப்சிகம் இருந்துச்சா, அதையும் சேர்த்து முட்டையை அவிச்சு போட்டு குழம்பு வச்சா சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து முட்டை குழம்பா. அதுக்கப்புறம் வங்காள சின்ன வாடை பால் சொதி இருக்குது. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கட மத்தியான சாப்பாடு. இனி நல்ல வடிவாக ஒரு பிளேட்டில் போட்டு ருசிச்சு சாப்பிட வேண்டியதான். நான் இன்றைக்கு சிக்கன் எல்லாம் எடுக்கல, முட்டை குழம்பு தான் வச்சேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டாடா.